ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நாங்கள் நெதர்லாண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. பிகாஸ் என்னோடய பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே, நாங்கள் கிளம்பி காலையில் பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சு. அங்கே போனப்போ என்ன தான் குளிராக இருந்தாலும் சூரியன் இருந்தார். ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அங்கே அப்படியே பிக் எடுத்துகிட்டு பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. இந்த பஸ்ஸோடதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். நாங்கள் ஏறி அங்கே தான் டிரைவர் இருப்பாங்க. நாங்கள் ஏறி எப்பவும் போல் செக்இன் பண்ணி டேப் பண்ணிவிட்டு மேலே ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அப்படியே நான் சரி பஸ்ஸை ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருந்தது. ஏன்னா வெளிச்சமாக இருக்குது இல்லையா, அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புனதை அப்படியே நான் 2 பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு ஷூவை மட்டும் எடுத்தேன். நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற இடம் ஆல்மர் பவுட்டன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டாப்பில் இங்கே நாங்கள் வந்தாச்சு பஸ்ஸில். இங்கே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க ஸ்டேஷன் இது மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் போகிற இந்த மெட்ரோ வந்தாச்சு. இதுதான் நாங்கள் போகிற மெட்ரோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மெட்ரோவில் 2 டைப் இருக்குது, ஸ்ப்ரிண்டர் அண்ட் இன்டர்சிட்டின்னு. நாங்கள் இன்றைக்கி இதில் ஸ்ப்ரிண்டரில் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது நின்னதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஏற ஆரம்பித்தாச்சு. நின்னதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் திறக்கும். அந்த க்ரீன் கலர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த டோர் திறக்கும். இல்லைனா வேறு எங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டோர் தான் திறக்கும். நாங்கள் ஏறி அப்படியே போயிட்டுருந்தோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால மெட்ரோ ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. மண்டே டு ஃப்ரைடே தான் இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்லாவே ஃப்ரீயாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எதில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அதில் ஏறலான்னு போகிறோம், இதில் ஏறலான்னு போகிறோம். ஃபைனலாக ஓகே, நம்ம இந்த சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு அந்த மெட்ரோவில் கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்க்கவே எல்லா இடமும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். That I could cough out my emotions in a healthy manner and just become the right. அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி பல ஸ்டேஷனை கடந்து தான் நாங்கள் எங்களோட அடுத்த ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அப்படியே இந்த ஸ்டேஷனுக்கு வந்தப்போ எல்லாருமே ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஏறி இறங்கின அப்புறம் மெட்ரோ அகைன் அடுத்த ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஷன் ஒரு மெயினான ஒரு பெரிய ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் நிறைய நேரமே ட்ரெயின் ஸ்டாப்பில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் எந்த ஸ்டேஷனில் இருக்கோம், எந்த ஸ்டேஷன் அடுத்து வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம அது மூலியமாக நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஸ்டாப் எத்தனை மணிக்கு போகும், அடுத்த ஸ்டாப் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த போர்டு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இந்த போர்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட டெஸ்டினேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போக. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே வெயில், அந்த பச்சை பசேர்னு இருக்கிறது அப்படிலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
மாதிரி நிறைய அங்கங்கே கிணல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிணலை பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு தண்ணியை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்னா, நீரை ஊற்று குளிந்திட நான் தள்ளடி தத்தளிக்கும் நிறம். இப்படி தான் இருக்கும் இந்த தண்ணியை பார்க்கும்போது. ஏன்னா நான் சென்னையில் இருந்தப்போ நாங்கள் அடிக்கடி பீச் போவோம். பீச் போனால் மோஸ்ட்லி குளிக்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் எனக்கு வந்துருச்சு. நாங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம். அப்போது நான் என் ஹஸ்பண்ட் என்னையும் அப்படியே பிக் எடுத்தாங்க. ஸோ இதில் எந்த பிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். டோட்டலாக நாங்கள் 3 ட்ரெயின் ஏறி இறங்கணும். அதில் செகண்ட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் ட்ரெயின் பிடிக்க. அடுத்து நாங்கள் இறங்கி அப்படியே இங்கே ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே கீழே தான் இறக்கி விட்டாங்க. நாங்கள் மேலே எங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் வந்து போகணும். ஸோ இங்கே எல்லாமே இருந்தது. நம்ம ஊர் மாதிரி லிஃப்ட்டும் இருந்தது, படியும் இருந்தது, அண்ட் தென் எஸ்கலேட்டரும் இருந்தது. நாங்கள் எதில் போகலாம், ஏன்னா தப்பாக பிளாட்ஃபார்ம் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் பார்த்து நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ரவுண்டாக, அதுதான் வந்து லிஃப்ட்டு. அதுக்குள்ளே தான் லிஃப்ட் இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் ஃபைனலாக வந்து எஸ்கலேட்டர்லேயே போயிடலாம். ஏன்னா படி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. அதுக்கு பரவாயில்ல, இது நாங்கள் அப்படியே நடந்து போயிடலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏறி அதிலே போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்த்தா செம குளிர். மேலே அப்படியே ஜில்னு இத்தனைக்கும் வந்து வெயில் அடிக்குது பாருங்கள். சைடில் 2 சைட்லேயும் கண்ணாடி இருக்குது, மேலே க்ளோஸில் இருக்குது. ஆனாலுமே எங்களுக்கு அவ்வளோ குளிர், கையை வெளியவே எடுக்க முடியல. நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே கையெல்லாம் விறுவிறுன்னு ஆயிடுச்சு. அந்தளவு நல்லா ஃபுல் கண்ணாடி போட்டிருக்காங்க, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலுமே செம்ம குளிர். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். அப்போது நிறைய ட்ரெயின் வந்து நின்றுச்சு. சில ட்ரெயின் வந்து நின்று பேசஞ்சர் ஏற்றிட்டு போனாங்க. சில ட்ரெயின் வந்து அப்படியே நேராக போயிட்டாங்க. மேபி அது நேராக போனது இன்டர்சிட்டியாக கூட இருக்கலாம், நின்னது ஸ்ப்ரிண்டராக கூட இருக்கலாம். நாங்கள் வந்து எல்லாருமே ஏறுறத இறங்குறத, ட்ரெயின் வரதை போகிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். என்ன தான் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும், அது போகிறப்ப பார்க்குற சுகமே நமக்கு தனியாக தானே இருக்கும். வந்து அப்படியே நாங்கள் குளிர்தேன்னு பார்த்துட்டே இருந்தோம். தூரமாக ஒரு ட்ரெயின் வருது. அதை பார்த்தா எங்களோடதோன்னு பார்த்து ஒரு மாதிரி தானா பார்த்தா அது வந்து கூட்ஸ் ட்ரெயின். குட்டியாக தான் இருந்தது, ஸ்பீடாக சொயின்னு போயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருந்தது. எங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி நெக்ஸ்ட்டு எங்களோட இந்த செகண்ட் ட்ரெயினுக்கு 7 மினிட்ஸ் இருந்தது. நாங்கள் டைமை பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ குளிர், நிற்க முடியல, எப்படா ட்ரெயின் வந்து உள்ளே போவோன்னு இருந்தது. அந்த 7 நிமிஷத்தை நாங்கள் கடக்கவே கிட்டத்தட்ட 7 யுகத்தை கடந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ குளிர். நாங்களும் மணியை பார்த்துட்டே இருக்கோம். மணி ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் வரப்பையும் எங்கள் ட்ரெயினான்னு பார்க்குறோம். அது அந்த சைடு போகுது, இந்த சைடு போகுது. ஆனால் எங்கள் சைடு மட்டும் வரவே இல்லை. ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சைட் பை சைடு வர ட்ரெயினெல்லாம் எங்களோடதான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எங்களோட ட்ரெயின் மட்டும் வரவே இல்லை. சரி, ஓகே, காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டே இருந்தோம். அங்கே அந்த ஸ்டேஷனில் 3 ட்ரெயின் ஏறணும். அதில் செகண்ட் ட்ரெயினும் வந்தாச்சு. அப்பாடான்னு இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வெயிலில் நின்றுட்டு அப்படியே ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயின்லலாம் ஏறினா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த மாதிரி அப்பாடா அப்படின்னு இருந்தது இதில் ஏறுறப்போ. ஏன்னா அவ்வளோ குளிர். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், வரும்னு. குளிர் எங்களால் நிற்கவே முடியல. இத்தனைக்கும் நாங்கள் ஜாக்கெட் போட்டிருக்கோம், க்ளவுஸ் வச்சுருக்கோம், எல்லாமே தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து குளிர் ரொம்ப இருந்தது. ஃபைனலாக இந்த இதுவும் வந்துச்சு. நாங்களும் ஏறி உட்காந்தாச்சு. இங்கே நாங்கள் இந்த ப்ளூ சீட்டில் தான் உட்காரணும். இதை பற்றின டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ஏற்றிட்டு அங்கேருந்து அந்த ட்ரெயின் கிளம்பியாச்சு. கிளம்புன அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ஃபுல் க்ளோஸ்டுனால கொஞ்சம் இதமாக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து போகிற வழியெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். ஏன் அப்படின்னா நாங்களுமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்க ஷாப் தான் நாங்கள் போயிருக்கோமே ஒழிஞ்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நெதர்லாண்டில் சுற்றி பார்க்கறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்குற ஒவ்வொரு இடமுமே, ஒவ்வொரு பிளேஸுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ரொம்ப வியப்பாக தான் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ட்ரெயின்லாம் வந்தது. நாங்கள் போகிறது வந்து நார்மல் ட்ரெயின், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆப்போசிட்டில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஃபுல் ஸ்கொயரு. பட் ஆனால் குட்டி தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அதை பார்த்து நானும் என் ஹஸ்பண்டும் ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம்.
ஃபர்ஸ்ட் டைம் நெதர்லாண்டில் நான் வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுனால நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். ஏன்னா போகிற ஒவ்வொரு வழியும் சரி, ஒவ்வொரு நாங்கள் நடக்கிற இடமும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரொம்பவே வந்து ரசித்து இந்த ஊர் இப்படி இருக்குது, இந்த ஊர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 1 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 2 தான் ஏறணும். 1 வந்து ஸ்பெஷல், அதுக்கான தனி காசு கட்டணும். சப்போஸ் நம்ம 2க்கு காசு கட்டி 1ல் போய் உட்காந்தோம்னா செக்கர் வரப்போ மாட்டிக்குவோம், ஃபைன் போடுவாங்க. ஸோ 2 அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் சீட்டு தான் நாங்கள் இருக்கும். வந்து எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிட்றோம். சிக்கன், மட்டன், இங்கே பீஃப்லாம் நிறையா கிடைக்குது. பட் நாங்கள் பீஃப் சாப்பிட்றதில்ல, நாங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ் மட்டும்தான். பட் இந்த சிக்கன் எங்கே வளர்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. இங்கே வந்து இந்த ஒயிட் ஆடு, செம்மறி ஆடு தான் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க. பார்த்தா போகிற வழியில் ஃபுல்லாக பச்சை பசேல்னு நம்ம ஊருக்கு போகிற அந்த ஃபீல் வந்து செம்மையாக கிடச்சிது. அங்கங்கே அப்படியே அந்த செம்மறி ஆடை வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்படியே அங்கங்கே வந்து மாட்டு கொட்டாயும் அவங்க வளர்க்குற அந்த மாடு கொட்டாயும் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த புல்வெளி, இந்த பச்சை பசேல்னு பார்க்குறப்பவே அவ்வளோ ஜாலியாக ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம ஊர் ஃபீல் வந்து வந்தது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் போல வருமா, அந்த சாங் தான் இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. வெயில்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே வந்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, அந்த அளவு இருந்தது. நல்லா வெளிச்சம்லாம் கொடுத்தது. பட் அந்தளவு நம்ம ஊர் மாதிரி வெயில் இல்லை. ஃபைனல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயினில் ஏறி நாங்கள் போனால் எங்கே நாங்கள் ட்ரிப் போகிறோமோ அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிடலாம். இங்கே நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். ஸோ இது வந்து இன்டர்சிட்டி. இங்கே இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த ட்ரெயின்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்டர்சிட்டியில் கீழே மேலே அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அந்த 2, 1 அப்படிங்கிறது என்னன்னு. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். இந்த ட்ரெயினும் வந்தாச்சு. நாங்களும் ஏறுறதுக்காக ரெடியாகி நின்றுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எல்லாருமே நம்ம ஊர் மாதிரிலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் ஏற முடியாது. அவங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும். இஃப் சப்போஸ் அவங்க வழி விட்டால் நம்ம ஏறலாம். இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே மேலேன்னு 2 இருக்குன்னு. ஆக்சுவலி மேலே வந்து சைலன்ஸ். இதை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் நாங்கள் வந்து கீழேயே உட்காந்தாச்சு. கீழே உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழிலாம் ரசித்து பார்த்துட்ருந்தோம். ஏன்னா எங்களுக்குமே இது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அதை விட நிறைய எக்ஸைட்மெண்ட்டும் எனக்கு இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு எங்களோட ட்ராவல் முடிஞ்சது. நாங்கள் கீழே உட்காந்தனால அப்படியே நாங்கள் வந்து மேலே ஏறி தானே கீழே இறங்கணும். ஸோ அந்த மாதிரி நானும் வந்து அப்படியே மேலே ஏறி அங்கே நாங்கள் வந்து இறங்க போயாச்சு. ஃபைனலாக இந்த ஏரியாவுக்கும் வந்தாச்சு. என்னோடய வலது காலையும் எடுத்து வச்சாச்சு. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ட்ரிப்பை வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பார்ட் 2ல் ரிமைனிங் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.